காஞ்சிபுரம் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் செல்வம், திருப்போரூர் சட்டமன்ற இடைத்தேர்தல் திமுக வேட்பாளர் இதயவர்மன் ஆகியோரை ஆதரித்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மாம்பாக்கத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அந்த நேரடி காட்சிகள். நேற்றைக்கு நிதின் கட்கரி என்ன சொல்றாருன்னா, நாங்க 8 வழிச்சாலையை போடுவோன்றார். ஆக இந்த 8 வழிச்சாலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது யாரு? பாட்டாளி மக்கள் கட்சி. ஆக அவங்க எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு இப்ப அங்க கூட்டணியில் இருக்கிறாங்க. ஆக இப்படி மக்களை ஏமாத்துற வகையில தான் அந்த கூட்டணி அமைஞ்சிருக்க தவிர கொள்கை அளவில் அமைஞ்ச கூட்டணி அல்ல. ஆக சீட்டுக்காக மட்டும் அவங்க கூட்டணி சேரல, நோட்டுக்காகவும் சேர்ந்திருக்கிறாங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா சரி. நோட்டுன்னு எனக்கு இப்ப நினைப்புக்கு வருது. இப்போ இந்த தொகுதியில கூட தேர்தலுக்காக நோட்டை கொடுக்க ஆரம்பிச்சு வந்துருச்சுல. எவ்வளவு வந்துச்சு? 2000 கரெக்டா சொல்றாங்க பாருங்க. அவ்வளவுதான் வாங்கினீங்களா? கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். அவ்வளவு கொள்ளடிச்சு வச்சிருக்கிறாங்க அவங்க. ஆக ஏற்கனவே இப்படி கொடுத்துதான் நாம ஆட்சிக்கு வர்றது கெட்டு போச்சு. அது கூட 1.1% தான் போன முறை தோத்தோம். ஆக போன முறை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2016 தேர்தலில் 650 கோடி ரூபாய் அவங்க ஓட்டுக்காக பணம் கொடுத்ததாக நான் சொல்லல. நேற்றைய தினம் வீக்னு ஒரு ஆங்கில பத்திரிக்கை அதுல அந்த செய்தியை வெளியிட்டு இருக்கிறாங்க. அது இன்கம் டாக்ஸ் ஒரு கம்பெனியில போய் ரைடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த ரைடு பண்ணப்போ அங்க டாக்குமெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஓபிஎஸ்க்கு, விஸ்வநாதனுக்கு, வைத்திலிங்கத்துக்கு, அதிமுக அமைச்சர்களாக இருந்த வைத்திலிங்கம், விஸ்வநாதன் இப்ப அமைச்சர்கள் இல்ல, அப்போ 2016 சொல்றேன். அவங்க மூலமாக 650 கோடி ரூபாய் பரிமாறப்பட்டிருக்கு அப்படின்னு ஆதாரத்தோட வீக் பத்திரிகை வெளியிட்டு இருக்கு. ஆக இப்பவும் அதே பணத்தை வச்சு எப்படியாவது மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கலாம், அதுக்காக நோட்டை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்கங்க. அது நம்ம பணம், நம்முடைய மக்களுடைய வரி பணம். நம்ம பணத்தை கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறாங்க. இன்னும் 2000 இல்ல 20,000 வாங்குங்க, 2 லட்சம் வேணும்னு கேளுங்க. எவ்வளவு கொடுத்தாலும் அந்த ஆட்சியை விரட்டி அடிக்கணும்னா இன்னைக்கு நீங்க கொடுக்கறது இன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து போனாலும் அது உங்களுக்கு நிம்மதியா இருக்கலாம். ஆனா 5 வருஷம் நாம எப்படி இருக்கணும் தயவுசெய்து நினைச்சு பாருங்க. ஆக ஏற்கனவே அந்த தவறு செஞ்ச காரணத்தினால தான் 5 வருஷமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆக மேலும் அந்த கஷ்டத்தை வரக்கூடாதுன்னா நீங்க ஒட்டுமொத்தமா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்க சிறப்பான வகையில ஆதரவு தரணும். இந்த மாம்பாக்கத்தை பொறுத்த வரைக்கும் நான் சில செய்திகளை சொல்லணும்னா, கழக ஆட்சியில தொடங்கப்பட்ட சமத்துவபுரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதிமுக ஆட்சியில கடந்த 8 வருஷமா பட்டா வழங்கப்படலை. அந்த கோரிக்கை இங்க எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. கழக ஆட்சி அமைந்தவுடன் உடனடியாக அது பரிசீலனை செய்யப்பட்டு அதற்கு உரியவர்களுக்கு பட்டா வழங்கப்படும். நான் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த மாம்பாக்கம் சந்திப்புல தினசரி போக்குவரத்து வாகன பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு. இந்த நெரிசலை நாம் உடனடியாக தீர்த்து வைக்கணும்னா கழக ஆட்சி அமைந்தவுடன் இந்த பகுதியில் உடனடியாக ஒரு மேம்பாலம் அமைக்கின்ற அந்த முயற்சியில் நிச்சயமாக ஈடுபட்டு அதை நிறைவேற்றி தருவோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையிலேயே நாம சொல்லி இருக்கிறோம், கிராம பகுதியில் இருக்கக்கூடிய மகளிருக்கு 50,000 ரூபாய் வட்டியில்லா கடன் சிறு சிறு தொழில்கள் செஞ்சுக்கிறதுக்காக வழங்கப்பட இருக்கிறது. 50 லட்சம் மகளிருக்கு மக்கள் நல பணியாளர்கள் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போறோம். 10ஆம் வகுப்பு வரை படிச்சிருக்கக்கூடிய தோழர்களுக்கு ஏறக்குறைய 1 கோடி பேருக்கு சாலை பணியாளர்கள் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போறோம். அதே மாதிரி பெட்ரோல், டீசல், எரிவாயு இந்த விலைகளை எல்லாம் நிச்சயமாக நாம் பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு குறைக்க போறோம். இன்னொன்று முக்கியமானது, நிலமற்ற ஏழை கூலி விவசாய தொழிலாளர்கள் தங்களுடைய குடும்ப செலவுக்காக தான் அணிந்திருந்த நகை நட்டுகள், குறிப்பா தாலி, காதுல போடுற தோடு, மூக்குல குத்துக்கிற மூக்குத்தி, இதெல்லாம் நீங்க போய் வங்கியில போய் அடமானம் வச்சிருக்கிறீங்க. ஆக அதையெல்லாம் அதுக்கும் அதுக்கு வட்டி வர கட்ட வேண்டிய சூழ்நிலை. ஆக அந்த வட்டியெல்லாம் ரத்து பண்ணி அந்த கடனையே முழுமையாக ரத்து செஞ்சு அதை அவர்களுக்கு மீட்டு தருவோம் என்ற அறிவிப்பை செஞ்சிருக்கிறோம். அதே மாதிரி மாணவர்களுக்கு கல்வி கடன், அந்த கல்வி கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய போகிறோம் என்று அறிவிச்சிருக்கிறோம். இங்க தாய்மார்கள், பெண்கள்லாம் வந்திருக்கிறீங்க. அது முக்கியமா இப்ப டிவி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரம் அதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறீங்க. சீரியல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த கேபிள் டிவி கட்டணத்தையும் பழைய நிலைக்கே கொண்டு வர போகிறோம் என்று அறிவிச்சிருக்கிறோம். ஆக இதெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மறந்துடக்கூடாது. நம்முடைய நாடாளுமன்றத்தினுடைய வேட்பாளர் செல்வம் அவர்கள், அவருக்கு உதயசூரியன் சின்னத்திலும், அதேபோல் இந்த திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்
அருமை நண்பர் இதயவர்மன் அவர்களுக்கும் நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தந்து சிறப்பான வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்டு உங்களுடைய அன்புக்கும் உற்சாகத்திற்கும் நன்றி 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 என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். காஞ்சிபுரம் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் செல்வம் மற்றும் திருப்போரூர் சட்டமன்ற இடைத்தேர்தல் திமுக வேட்பாளர் இதயவர்மன் ஆகியோரை ஆதரித்து காஞ்சிபுரம் மாவட்டம் மாம்பாக்கம் பகுதியில் மக்கள் மத்தியில் வாக்கு சேகரித்தார் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். அவர் மக்கள் முன் பல்வேறு வாக்குறுதிகளை முன்வைத்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம்.